மல்லிகை முல்லை இருவாச்சி கொங்கு வாரியதம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்களை படித்து வந்து பன்னிரால் கழிவுப்பட்டால் திருவடி பாதங்களுக்கு அநேக கோடி வணக்கம் ஆகட்டும். தேவி, என் பாதம் படிந்ததா நீ எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? அடிப்பாதம் படிந்த தேவி, என் தேவியாளு பார்வலிக்கு வந்திருப்பா என் தேவியாளு பாதம் படிந்ததால் என்றென்று சுகமாக வாழ்ந்திருப்பாய் எழுந்திரும் தேவி. வாழ்ந்திருப்பாய் தேவி. இந்த வையகத்தில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய ஆசீர்வாதம் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவற்ற பேருக்கும் பலிக்கட்டும். இருப்பினும் தங்களிடத்தில் ஒரு வார்த்தை தேவி. இருந்தாலும் என்னுடைய வேடத்தை பாராட்டி மாணிக்க ஐயா அவர்கள் நம்மள போல நாடக கூத்தாடி எத்தனையோ ஊருக்கு ஆடி பாடி பேர் எடுத்திருப்பார். அதனால இன்று தினத்துல என்னுடைய வேஷத்துக்காக 10 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அவனுடைய குடும்பம் அள்ளி கிளைகளை தாயர கலையோடி வட்டல தொட்டலுமாக ஓடியா பால் கடந்து இந்த எம்பெருமான் திருப்பதி எம்பெருமான் சன்னதி எப்படி ஓங்கி வளர்தோ அதை போல அவர் குடும்பம் வளர வேண்டும் ஆண்டவனை வேண்டுகிறேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை. அப்படியா? என்ன வார்த்தை? தேவி அதிசயிக்க காரணங்கள் என்னங்க?
அரண்மனையில் இருந்தேன். தாதிமார்களை விட்டு உண்மைதான். 1000 தாதிமார்களை விட்டு அழைத்து இருக்கிறாயே என்ன காரணம் என்று கேட்கிறாய். தேவி, தினந்தோறும் நான் சென்று கங்கை கரையில பூசை செய்வது வழக்கம். அதனால நீ கங்கை சென்று தண்ணி கொண்டாந்து குடித்தினால் நான் தேவாலயம் பெருமாளை விஷ்ணாலி என்று சொல்லக்கூடிய அந்த பகவானுக்கெல்லாம் பூசை செய்வது வழக்கம். அதனால குளித்து நீராடி விட்டு அங்குள்ள பச்சை மணலை எடுத்து ஜலம் தர வேண்டும். ஆமா, அதற்காக தாங்களை அழைத்தேன். சீக்கிரம் பூசைக்கு நேரம் ஆகிவிட்டது, சீக்கிரமா போய் வா. ஆகட்டும், சென்று வருகிறேன். இப்பொழுது நம்ம எங்கே செல்ல வேண்டும்? ஆத்தங்கரைக்கு செல்லணும். ஆகட்டும். கணவனுக்கு கட்பட்டு அந்த நாட்டு நலனை காப்பாற்றுறதுக்காக உன் கணவன் பூசை செய்வார். நாம தலம் கொண்டு வருவது. போகலாமா? ஆகட்டும். அடியே அடித்தான். எங்கயா ஒன்னாத்தப்பட்டிக்கு வந்திருக்கிறோம். பல்ல மட்டும் பலிக்காத. பல்ல பலிக்காத. இது இருந்துக்கிட்டுதான் எங்க வீட்டுக்காரி ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறான். எதனாச்சும் பேசினா பிடிச்சு கொண்டு கடிச்சு கடிச்சு புண்டை கண்டம் செஞ்சு போடுவேன். மண்டை கண்டம். ஆமா, இப்போ நம்ம ஆற்றங்கரை வந்திருக்கிறோம். ஆற்றங்கரை வந்து அதாவது குளித்து நீர் ஆடி விட்டோம். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? என்ன? சிவனை கோரி, அதாவது இங்க உள்ள ஆத்து மணல் எல்லாம் ஒன்றாக சேர்த்து அழகான பாண்டம் செய்ய வேண்டும். நம்மளுடைய கடமை. ஆமா, பொறுப்படம் செய்யலாமா? ஐயா, ஆற்று மணல் தான் எடுத்து அழகான மண்பாண்டம் செய்து விட்டோம். மண்பாண்டத்தை செய்து விட்டோம். ஆமா, இந்த மண்பாண்டத்துல இங்க ஓடக்கூடிய நதியிலே இறங்கி ஜலம் எடுத்துட்டு போக வேண்டும். ஜலம் எடுக்கலாமா? ஆகட்டும். இந்த ஆற்று தண்ணி எடுத்துட்டு அதாவது கணவனுடைய ஏகத்துக்கு கொண்டு போய்
புறப்படலாமா? அம்மா ஆற்று தண்ணி தாண்டெடுத்து கங்கக்கரை சென்று மணலை குடமாக்கி என் பூசைக்கு தண்ணி கொண்டாந்து விட்டாயா? ஆட்டங்களை சென்று குளித்து நீராடி விட்டு அங்கே உள்ள பச்சை மணல் எல்லாம் ஒன்றாக சேர்த்து அழகாக மண்பாண்டம் செய்து ஓடக்கூடிய நதியிலே ஜலம் எடுத்து வந்திருக்கிறேன். அப்படியா? அப்படியான வைங்க. சிவபெருமானே, ஓம் சிவபெருமானே, ஐயா சாம்பு சிவ சந்திரசேகரம், ஓ மகாதேவா, ஐயா சிந்த கூடி தேவதேவனே, ஓ கங்காதரன், ஐயா இந்த உலகம் எல்லாம் படியறந்தவா, ஓ சிவபெருமானே, ஐயா இந்த தில்லையில நடினம் புரிந்தவா, ஓ கங்காதரா, ஐயா இந்த திரிபுரத்தை எரித்த நாதனே, ஓ சிவபெருமானே, ஐயா இந்த பூசைக்கு வர வேண்டுமே, ஓ சிவபெருமானே, தேவி ரேணுகா, தேவி இப்போது நாட்டு நல மக்களை நலன் காப்பதற்காக இருந்தாலும் ஆத்தங்கரையில் பூச்சி செய்கிறாய். ஏய், நாட்டு மக்கள் எல்லாம் நலம் காப்பதற்காக நான் பூசை செய்திருக்கிறேன். ஒரு நாட்டு மக்களை நலம் காக்கத்தாங்க ஒரு பூசை செய்யணும். ஒரு கோயில் உறுப்புந்தி செய்யணும். தேவாலயம் பெருமாளை விஷ்ணாலி என்று சொல்லக்கூடிய ஆலயத்துக்கெல்லாம் தினந்தோறும் பூசை செய்வதே வழக்கம். இருந்தாலும் இன்று தினத்திலே இந்த பூசை முடிந்து விட்டது. மறுபடியும் மறுநாள் இந்த பூசை செய்ய வேண்டும். அதனால
என் தேவியாகிய ரேணுகா தேவி அழைத்து மறுபடி கங்கைக்கு சென்று என்னுடைய பூசைக்கு தண்ணி கொண்டாட வைக்கணும். தேவி ரேணுகா தேவி நீங்க தண்ணி கொண்டாந்து கொடுத்த உடனே இன்ற தினத்தில் நான் பூசை முடித்து விட்டேன். மறுபடியும் தண்ணி கொண்டாந்து கொடுத்தா தான் நான் பூசைக்கு ஆரம்பிக்கும். மறுதின யாகத்துக்கு ஜலம் எடுத்து வர வேண்டும். ஆமா, அதனால கங்கை கரை சென்று தான பானம் செய்து மறுபடியும் தண்ணி கொண்டா பூசைக்கு சீக்கிரம் போயிட்டு வா.